ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பாண்டியன்கிட்ட அங்கேருந்த ஒரு பிசி ஒருத்தர் நேரத்தை கடத்தாமல் முதல்ல ஒரு வக்கீலை பாருங்கள், இது பொண்ணு கடத்தல் கேஸு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியன், பழனி நீ இங்கேருந்து பார்த்துக்க, நான் ஒரு தடவை வீட்டுக்கு போய் அங்கே உள்ளவங்களையெல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வக்கீலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டில் கோமதியும் ராஜியும் ஒரே அழுகையும் புலம்பலுமாக இருக்காங்க. ராஜி வீட்லேயும் ராஜியோட அம்மா, சித்தி, பாட்டின்னு எல்லாரும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கதிரை விசாரிக்கிறாங்க. நான் அந்த பொண்ணை அவங்க வீட்டு தெருமுனையில் தான் இறக்கி விட்டேன்னு கதிர் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜுகளை எப்படி அந்த பசங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ப்ளீஸ் சார், அந்த பொண்ணை காப்பாற்றுங்க, நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, போலீஸ் அவன் சொல்கிறது எதையுமே கேட்காம அவனை நல்லா அடிக்கிறாங்க. நமக்கே பாவமாக இருக்குது, இந்த பையன் நல்லது செஞ்சும் இப்படி மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தமாக தான் இருக்குது. அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு வர ராஜியோட சித்தப்பா வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க புதுசாக கடத்தல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல பாண்டியனுக்கும் ராஜியோட சித்தப்பாவுக்கும் இடையில பெரிய வாக்குவாதம் வந்து சண்டையாக மாறுது. மற்றவங்க எல்லாரும் அவங்க 2 பேரையும் பிரித்து விடுறாங்க. என் பையன் நிரபராதின்னு நிரூபித்து அவனை நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல, கிழிச்சான். இவளை கடத்திட்டு போனது போல தான் அந்த பொண்ணையும் அவன் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா சொல்கிறாரு. நிறுத்துங்கப்பா, கதிரை பற்றி தப்பாக பேசாதீங்க. கதிரை என்ன கடத்தலை, நானாக தான் திருச்செந்தூர் போனேன், எப்படி என் கல்யாணம் நடந்துச்சு தெரியுமான்னு கேட்க கோமதி ஷாக்காகி ராஜின்னு சொல்லிட்டு பதட்டமாகறாங்க.